ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மதியம் 12:46 வரை, பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி திதி. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட நமது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறி இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இன்று கிடைக்கும். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சுப ஓரைகள். ராகு காலம் காலை 10 முதல் 30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுஷில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் பயணங்களால் சிறப்பான வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பயண நிமித்தம் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதன் மூலம் அனுகூலமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுகள் குடும்பத்தில் உறவினர்கள் வழி நடந்தேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வெளியூரிலிருந்து திடீர் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் புதிய தீர்மானங்களும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் முடிவு செய்ய வேண்டி வரும். சொத்து தர்க்கம் உண்டாகும். சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனினும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே அனைத்தும் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் உள்ளதால் இடம் சம்பந்தமான விற்பனை மற்றும் வாங்குவது விற்பது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். தந்தையாருக்காக சற்று மருத்துவ செலவுகளும் உண்டாகும். தந்தையார் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உள்ளதால் கடல் கடந்த பயணத்தால் நிறைந்த ஆதாயமும் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பரிசுகளும் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் யோகமும் உண்டாகும். தலைமை பதவி ஏற்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து இருப்பதால் தொழில்களிலும் மேன்மையும் வெற்றியும் லாபங்களும் இரட்டிப்பாகும். விவசாய தொழில் செய்பவர்களுக்கும் உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். அரசியலில் தொடர்புள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சர்ச்சைகள் நடக்கும். புதிய பதவி சம்பந்தமாக உயர் பதவி சம்பந்தமாக சில தீர்மானங்களை எடுக்க வேண்டி வரும். அதற்காக உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனினும் வெற்றி உங்களுக்கு. அரசு வழி நீங்கள் எதிர்பார்த்த வேலை அல்லது உயர் பதவி இடமாற்றம் இது போன்ற தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அலட்டும். எனினும் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்புடன் முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தீர்மானங்கள், புதிய முயற்சிகள், கூட்டு தொழில்கள், இது போன்ற தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபமும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். வீட்டில் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு சர்ச்சைகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக அல்லது வாகன சம்பந்தமாக தொழிலில் எல்லாம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பழங்கால பொருள்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விதமாக அதன் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் இன்று சாதகமான பலன்களும் ஆதாயங்களும் புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலை சம்பந்தமாக வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றியும் அனுகூலம் பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக சற்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். பிற நண்பர்களின் உதவியுடன் எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் சிறப்பான பலனை அளிக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் மறுபடியும் பெரியவர்களின் முயற்சியால் இனிதே நடந்தேறுவதற்கான செய்திகளும் வந்து சேரும். காதல் திருமணம் நடக்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமாக மாற்றல் உண்டாவதற்கான செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வெளியூர் செல்லவோ அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கவோ இதற்கான செய்திகள் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நீண்ட நாளாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்கான கடன் வாங்குவதோ அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாக மற்றுள்ளவர்களுடன் பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் சிறு சிறு கலகங்கள் பணப்பிரச்சனையால் வரும். மாமன் மைத்துனர் உறவு முறைகளில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் விதமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளார். அதனால் பூமி லாபம் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் பிரச்சனை செய்து வெளியேறி சென்றவர்கள் திரும்ப பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த முன் வருவார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் பணம் சம்பந்தமாக சர்ச்சைகள் எழும். அதனால் சிறு சிறு சர்ச்சைகளும் கவலைகளும் மன வருத்தங்களும் உங்களுக்கு உண்டாகாமல் அவர்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். எனினும் அது உங்களுக்கு லாபத்தையே தருகிறது. அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்களுக்காக அதிகமான செலவுகள் செய்வீர்கள். வாகன சம்பந்தமாக செலவுகள் உங்களுக்கு அவர்கள் வழி உண்டாகும். ஒரு சிலருக்கு சகோதரர்கள் வெளிநாடு செல்லவோ அல்லது படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிக்கும் விதமாகவோ உங்களால் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் கடன் வாங்கவோ கடன் உதவி பெறவோ நீங்கள் நினைப்பீர்கள். அது சாதகமான பலனை தரும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில்
மேன்மை உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த உங்களது பிரச்சனை தீரும். கடன் தொல்லைகள் சற்று தீரும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று பிரச்சனை அளிக்கும் விதமாக இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாத விதம் நீங்கள் அதையெல்லாம் எதிர்த்து போராடுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் உள்ளதால் வெகு தூர பயணங்களால் உங்களுக்கு லாபமும் ஆதாயமும் வருமானமும் உண்டாகும். வெகு தூரத்திலிருந்து உங்களது திருமண செய்தி வந்து சேரும். இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகும். அரசியலில் புதிய தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் உள்ளதால் தோல்வியாதிகள் மற்றும் சிறு சிறு உபாதைகள் உடலில் வராமல் பார்த்து கொள்ளவும். தலைநரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் தந்தை வழி எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு இன்று லாபமும் தனவரவும் அதிகமாக இருப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் உள்ளார். 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று தனபரமான நேட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியுடன் எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வரவும் தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உங்களது கைக்கு வரும். தொழில் நிமித்தம் பயணத்தால் உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் வரும். விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் திருமண செய்தி வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழிலில் அலங்கார பொருள்கள் சம்பந்தமாக, பூ சம்பந்தமான பொருள்கள், மனம் சம்பந்தமான பொருள்கள், ஆலயத்திற்கான பொருள்கள் மற்றும் அழகு கலை பொருள்கள் இது போன்ற தொழில்களிலெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று இனிதே நிறைவேறும். கூட்டு முயற்சியால் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். நினைத்த காரியம் இன்று தடங்கலின்றி நிறைவேறும். பெண்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நானா வழிகளிலுமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும். ஆசைப்பட்ட பொருள்களை இன்று பெண்களுக்கு அவரது கணவர் வழி அல்லது உறவினர் வழி அல்லது தாய் வழி உறவினர்களால் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. சகோதர வழியில் சகோதரி வழியில் இன்று எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைக்கும். பூமி சம்பந்தமாக நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் சம்பந்தமாக கொடுத்திருந்தது யாவும் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். சமூக பணிகளில் அக்கறை கொள்வீர்கள். ஆலய பணிக்காக அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். சொல்வது பலிக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எது சொன்னாலும் சிலருக்கு அப்படியே பலித்துவிடும். காணும் கனவுகளும் பலிக்கும் யோகம் சிலருக்கு வந்து சேரும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலுக்காக நீங்கள் எடுத்த முடிவு சரியானதாகவே இருப்பதால் உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். எதிர்பார்த்த விதம் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சங்கடங்கள் சிறுக இருந்தாலும், பொருளாதார நிலை பற்றி கலகங்கள் இருந்தாலும் அவையாவும் இன்று மாறி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள்.
பிள்ளைகளின் வரவால் இன்று மனமகிழ்ச்சி கிட்டும். நீண்ட தூர பிரயாணத்தால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சகோதரி வழியில் ஆதாயம் வந்து சேரும். உறவுகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து விடுவீர்கள். பூமி லாபம் உண்டு. புதிய பூமி வாங்கியிருப்பதன் மூலம் உங்களுக்கு அதனால் பலவிதமான லாபங்களும் வந்து சேரும். விற்காத வீடு அல்லது மனை சம்பந்தமாக பிறரின் உதவியால் அதை விற்கும் சூழலும் உருவாகும். அதனால் உங்களது கடன் தொல்லைகள் மற்றும் தீரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி கலகங்கள் எப்போதும் இருந்தாலும் இன்று அது சாதகமான பலனை அளிக்கும். கடன் தொல்லை சற்று தீரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனம் வந்து சேரும். அது பரிசாகவோ அல்லது கடன் உதவி பெற்றோ இன்று நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். உடல் நலனின் சற்று அக்கறை கொள்ளவும். கண் சம்பந்தமாக தலைநரம்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் மருத்துவ உதவியுடன் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். பிள்ளைகளால் மனக்கவலை இருந்தது மாறி பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சில பயணங்களால் அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். பிறருக்கு பணத்தை கொடுத்தது திரும்ப வருவதற்கு சற்று தாமதம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் அளிக்கும். பூமி லாபம் உண்டு. வாகன லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாய் கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியுடன் நன்மைகளும் வந்து சேருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். லாபஸ்தானத்தில் செவ்வாயும் உள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் சற்று மனச்சிக்கல் உண்டாகும். மனக்கவலைகளும் வந்து சேரும். பூமிக்காக விரைய செலவுகள் அதிகமாகும். இதோ விற்று தருகிறேன் என்று கூறி உங்களை ஏமாற்றுவார்கள். அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. கூடிய விரைவில் உங்களது பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக சற்று தாமதம் ஏற்படும். எனினும் கவலை வேண்டாம், அது சாதகமான பலனாக உங்களுக்கு இருக்கும். உறவினர் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். திடீர் குடும்பத்தில் சொத்துக்காக தர்க்கங்கள் உண்டாகும். கேஸ் வழக்கு சம்பந்தமாக சாதகமான பலன் அளிக்கும் விதமாக உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவி மூலமாக கேஸ் வழக்கின் இருப்பின் அது இருவருக்கும் சாதகமான பலனை அளிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். சொத்துக்கள் சிலருக்கு கைவரும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் சூழலும் வந்து சேரும். வாகன வசதி ஏற்படும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலனாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளதால் உங்களது தாய் வழி உறவால் சற்று சங்கடங்களும் கொள்வீர்கள். தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் உடல்நிலைக்காக அதிகமாக பணம் செலவு செய்திருப்பதை பற்றி பேச்சுவார்த்தை எழும். அதனால் குடும்பத்தில் சிறு சிறு கவலைகள் ஏற்படும். நீயா நானா என்ற பேச்சுவார்த்தை எழும். சொத்து உனக்கு வேண்டுமென்றால் எங்களுக்கும் சேர்த்து எங்கள் பங்கை தா என்பார்கள். அதனால் சிறு சிறு கலகங்கள் ஏற்படும். தாய் வழி சொத்தால் சகோதரர்களால் பிரச்சனைகள் எழக்கூடிய நிலை உள்ளதால் அவர்களுக்காக தீர்ப்புகளை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த பலன்களும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லைகள் சற்று முடிவுக்கு வரும். கடன் அதிகமாக இருப்பதை தீர்க்க பிறருடன் கடன் வாங்கி அதை முடிக்கக்கூடிய சூழலும் உருவாகும். நகைகள் அடகு வைத்து கல்விக்காக பணம் கட்டி வெளியூருக்கு அல்லது வெளிநாடு அனுப்பும்
யோகமும் வந்து சேரும். கடன் தொல்லைக்காக சற்று சிரமப்படுவீர்கள். கடன் அதிகமாக இருப்பதால் வீடு மனை ஏதாவது விற்றால்தான் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நிலைக்கு சிலர் ஆளாவார்கள். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். விளையும் பொருள்களால் ஆதாயம் உண்டு. வாகன உதிரி பாகங்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபாரம் செழிக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி பிள்ளைகள் வழி கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் இனிய சுப பேச்சுகளும் திருமண பேச்சுகளும் உண்டாகும். தடைபட்ட திருமணங்களுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அதனால் இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் நல்லவிதமாக நடப்பதற்கான தீர்மானங்களை எடுப்பீர்கள். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியுடன் நடக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் மறையும். தொழிலுக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நண்பர்களுடன் கூட்டு தொழில்கள் செய்வீர்கள். அதனால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தை தொடங்க முயற்சிகள் எடுப்பீர்கள். தோல் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக புதிய கிளைகள் தொடங்குவதற்காக இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயமும் தனலாபமும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும் நாளாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகளால் எதிர்பார்த்த பலன்களும் உண்டாகும். நண்பர்கள் சற்றே கலகம் செய்வார்கள். சிறு சிறு சண்டைகள் பணத்திற்காக வரும். அதையெல்லாம் நீங்கள் இன்று சரி செய்து விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது. திடீர் ஆதாயம் வெளிநாட்டிலிருந்து உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து மகன் வழி அல்லது மகள் வழி உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். காதுக்கினிய இனிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி வந்து சேரும். வேலை நிமித்தம் பயண அலைச்சல்களுடன் தனவரவும் உண்டாகும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் இருந்து வந்த பிணக்கங்கள் மாறி இணக்கமாக சூழலும் உருவாகும். தாய்மாமன் உறவு வழியில் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். தாய்மாமன் வழி உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அது சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகளும் வெற்றியாக கூடிய சூழலும் உருவாகும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் தொழிலில் இரட்டிப்பாக வந்து சேரும். பரம்பரை தொழில்கள் யாவும் வெற்றியாகும். பரம்பரையாக செய்து வந்த தொழிலில் இரட்டிப்பு லாபமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உணவு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய கிளைகள் தொடங்கும் யோசனையும் உருவாகும். ஏற்கனவே உள்ளவர்களுக்கு தொழில் லாபம் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த பலனும் தனவரவும் கிட்டும். அதனால் பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். அரசியலில் ஜொலிக்கும் சூழல் உருவாகும். அரசியலில் புதிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய சூழல் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பணத்திற்காக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே இன்று எதிர்பாரா விதமாக மனமகிழ்ச்சி நிறையும் செய்தியும் தனவரவும் உள்ளதால் மகிழ்ச்சியாக இன்று கணவன் மனைவி குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பார்கள். இன்று மனமகிழும் நாளாக உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொழிலில் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சுலபமாக முறியெடுத்து விடுவீர்கள். உங்களது வாக்கு வன்மையால் எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கட்டிட தொழில்களில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகனத்தாயை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய தொழிலில் ஏற்படுவீர்கள். புதிய தொழில் என்றால் ஷேர் மார்க்கெட்டிங்,
இது போன்ற பணம் சம்பந்தமான தொழில்களில் 1 போட்டால் 2, 2 போட்டால் 3 இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு ஆதாயம் மிகுதியாவதற்கு என்ன வழி என்று யோசித்து செயல்படுவீர்கள். உங்களது அவசர புத்தியை சற்று குறைத்து கொள்ளவும். என்று ஆதாயம் மிகுதியாக இருந்தாலும் விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உறவினர் வருகையால் மற்றும் சகோதரர்களுக்காக அல்லது குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக உங்களுக்கு அதிகமான செலவுகள் என்று எதிர்பார்க்கலாம். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரில் உறவினர்களை சந்திக்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும், தனவரவும் உண்டாகும், எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். அடிக்கடி வெளிநாடு பிரயாணம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். புதிய தொழிலில் கால் வைத்தவர்களுக்கும் புது முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று தன ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பெண்களால் இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. பெண்களுக்கும் ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்களுடன் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணும் யோகமும் உண்டாகும். அனைவரையும் திடீரென்று எல்லோரையும் கொஞ்சம் அதிகமாக நேசிப்பதால் மன வருத்தங்களும் மன துயரங்களும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிறரை முழுமையாக நம்புவதன் மூலமாக உங்களுக்கு சிறு மனவலிகள் வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களே பகைவர்களாக கூடிய சூழ்நிலையும் உருவாவதால் எவரிடமும் பழகும்போது சற்று கவனத்துடன் பழகிக்கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். கொடுத்த பின் திரும்பவும் கிடைக்காது. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அது திரும்ப வரும் சூழலும் உருவாகாது. ஏதாவது சொல்லி உங்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதை எப்படியாவது திரும்ப பெற்றுவிடும் எண்ணத்தில் தான் இருப்பீர்கள். அதனால் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று மனக்கவலையும் இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வந்து சேரும். சிறு சிறு பண கஷ்டங்களும் உண்டாகும். கடன் தொல்லையும் அதிகமாக இருக்கும். கடன்காரர்கள் காலையிலேயே வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று நிற்பார்கள். அதனால் சற்றே மனசங்கடங்களும் உண்டாகும். பண்டிகை நாள் என்பதால் அவர்களும் சற்று விட்டு கொடுத்து விடுவார்கள். 2 நாள் கழிந்ததால் பண்டிகையெல்லாம் முடிந்து விட்டதே, தாருங்கள் என்று வந்து நிற்பார்கள். அதனால் சில சங்கடங்களை ஏற்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். நண்பர்களால் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். புதிய நண்பர்களின் தொடர்பால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்களுடன் கூட்டு தொழிலில் ஈடுபடுவீர்கள். ஆனால் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருக்கவும். ஒருவர் திடீரென்று வந்து நின்று கடன் கேட்டாலும் என்று கொடுத்தால் உங்களுக்கு திரும்ப வராத சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் சற்று கூடும். தாய் வழி உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் குடும்பத்தில் சற்று கலகங்களும் உண்டாகும். மனைவியால் சிறு சிறு பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். கணவனால் மனைவியால் சிறு சிறு பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் மனைவியால் உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். கணவனாலும் சற்று சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அனைத்தும் பணத்திற்காகவே இருக்கும். திடீர் கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தீர்மானங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு மிதமான லாபமும் வந்து சேரும். ஒரு சில தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகனத்தால் லாபம் பெறுவீர்கள். கால்நடைகளால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தோட்டம் சம்பந்தமாக, உணவுப் பொருள்கள் சம்பந்தமாக எல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு மகிழ்ச்சியும் உண்டாகும். மனக்கலக்கங்களும் வந்து சேரும். எனினும் இன்று மிதமான நாளாகவே இருக்கும். கவலை வேண்டாம். உடல் உபாதைகளுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனதை புண்ணாக்க வேண்டாம். நண்பர்களுடன் சற்று பார்த்து பழகவும். மனைவியிடமோ கணவனிடமோ குழந்தைகளிடமோ இன்று அனைத்தையும் விட்டு கொடுப்பது நல்லது. புதிய முயற்சிகள் செய்ய இருப்பின் அவை இன்று வேண்டாம் என்று விட்டுவிடவும். மற்றும்
பண விஷயமாக இன்று எதுவும் நீங்கள் செய்யவும் வேண்டாம். புதிய தொழிலுக்காகவோ பயணங்கள் இது போன்ற நல்ல காரியத்திற்காக இன்று நீங்கள் இறங்காமல் இருப்பது சிறப்பை தரும். இந்த நாளில் அனைத்தையும் சற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான முயற்சிகள் செய்யவும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் தந்தையாருக்காக ஏற்பட்ட கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். தந்தை வழியிலேயே உங்களுக்கு தனலாபமும் வந்து சேரும். உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் சனியும் இருப்பதால் எப்பேற்பட்ட கடன்கள் என்றாலும் இன்று தீரக்கூடிய தனவரவு உங்களுக்கு உண்டாகும். அதனால் குடும்பத்திலேயே நீங்கள் பாராட்டை பெறும் விதம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். அத்துடன் கால்நடைகளால் ஆதாயமும், இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சியும், புதிய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி அவை வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும் விதம் இன்றைய நாள் இருக்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பலனும் ஆதாயமும் வந்து சேரும். வெளிநாட்டு உறவு முறைகளால் தொழில் லாபமும் உண்டு. எதிர்பார்த்த லாபமும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய வளர்ச்சியும் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். உறவினர்களால் நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் திருமண யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். குடும்பத்தில் இருந்து விலகி செல்லக்கூடிய சூழலும் வந்து சேரும். பணத்திற்காகவோ அல்லது இடம் சம்பந்தமாகவோ சிறு சிறு கலகங்கள் ஏற்படுவதன் மூலம் உங்களது வீட்டிலிருந்து நீங்கள் இறங்கி செல்லும் சூழலும் வந்து சேருவதால் அதையெல்லாம் கவனமாக இன்று செயல்படுத்தவும். சொத்துக்கள் உங்களுக்கு வரும் வாய்ப்புள்ளதால் அதனால் கலகங்களும் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. எதையும் சற்று கவனமாக பார்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே இன்று அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த தன உதவியுடன் தொழில் வளர்ச்சியும் மேன்மையுண்டாகும். இன்று அனைத்தும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதால் இன்று விரய செலவுகளும் உண்டாகும், சுப செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் இன்று வந்து சேரும். பிறரின் உதவியால் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து உதவிகள் பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். தகுந்த சமயத்தில் பண உதவி கிடைப்பதால் இன்று மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை விலகும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். எதிரிகளின் தொல்லைகளை முறியெடுப்பீர்கள். ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். சமூக நலனில் அக்கறை கொள்வீர்கள். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவ தொழில் செய்பவர்களுக்கும் வைத்தியம் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். தொழிலில் மாற்றங்களை பெற விரும்புபவர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் கிடைப்பதற்கான செய்தியும் வந்து சேரும். வெளியூர் உறவுகளால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகளுடன் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீரென்று அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். கடன் தொல்லைகள் தீரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். அடகு வைத்த நகைகள் இன்று உங்களது கைக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். நினைத்த காரியத்திற்காக நீங்கள் புதிய நபரை சந்திப்பீர்கள். அதனால் நினைத்த காரியம் வெற்றியாகும். நாட்பட்ட தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். காத்திருந்த நபரை சந்திப்பீர்கள். அதனால் ஆதாயமும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலுக்காக நீண்ட நாட்களாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும். விரய சாணத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு சற்று உடல் உபாதைகளும் மனக்கவலைகளும் இருந்து கொண்டே இருக்கும்.
நீண்ட நாட்களாக மனதிற்கு சங்கடங்களும் துயரங்களுமே ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் ஒரு விதமாக மெல்ல மெல்ல சரி செய்து கொண்டு வந்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் விதமாகவே இருந்திருக்கும். அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாகவே சூழல் உருவாகும். அதற்குரிய வழியும் உங்களுக்கு பிறக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வெளிநாடு அல்லது வெளியூரில் சென்று படிக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் லாபமும் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. பயணத்தால் அனுகூலமான பலனும் வெற்றியும் காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் தோன்றி மறையும். எனினும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணமும் செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. எதிர்பார்த்ததை விட நீங்கள் எனக்கு அதிகமான ஆதரவு தந்து என்னை ஆதரிப்பதற்கும் மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.